உறவினர் வீட்டில் எந்த திசை நோக்கி சாப்பிடக்கூடாது, எந்த உறவினர் வீட்டுல சாப்பிடவே கூடாது, எந்த உறவினர் வீட்டில் எந்த திசையை நோக்கி அமர்ந்து சாப்பிடக்கூடாது, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்க கூடாதுன்னு ஏன் சொல்றாங்க தெரியுமா? அப்படி செய்யறது மிகப்பெரிய பாவமா? அப்படி அது பாவமா இருந்தா அதுக்கு பிராய்ச்சித்தம் தான் என்ன? இப்படி பல புதுமையான விஷயங்களை தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல ராமாயண மகாபாரத கதைகளை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 8:30 மணிக்கு பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி கதைகள் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுக்கு ஆதரவும் கொடுங்க. கதைகளை உங்களோட தொடர்ந்து கதைத்து கொண்டிருப்பது உங்கள் நித்யா. சரி, வாங்க காணொளிக்குள்ள போகலாம். செவியில் கவியோசை கலந்திட என் அன்பான வணக்கத்துடன் இது ஏவியனின் கதை போமா. முன்னொரு காலத்துல மத்திர நாட்டை ஆட்சி செஞ்ச நரசோமன்ற மன்னன் ஒரு நாள் ராஜ உடை துறந்து தறி உடை அணிஞ்சு தனது எல்லைக்குட்பட்ட காட்டுக்கு வேட்டையாட குதிரையில போறாரு. மன்னர் இன்னைக்கு எப்படியாவது நிறைய விலங்குகளை வேட்டையாடிட்டு வரணுன்ற ஒரு ஆக்ரோஷமான மனநிலையில போறாரு. இப்படிப்பட்ட மனநிலைமையில அந்த காட்டுக்குள்ள போக போக அவரையே அறியாம அவருடைய மனசுல ஒரு அமைதி ஏற்படுது. அவர் காட்டோட மைய பகுதியை நெருங்கின சமயம் பூஜை, வழிபாடு, யாகம் நடக்கிற சத்தம் எல்லாம் கேக்குது. எவ்வளோ ஆக்ரோஷமா வந்தாரோ அதுக்கு நேர்மாறா இப்ப அவருடைய மனநிலை இருந்தது. தன்னையே அறியாம குதிரையில இருந்து இறங்கி அந்த யாகம் நடக்கிற இடத்துக்கு போறாரு. அங்க ஒரு முனிவர் தன்னந்தனியா அமர்ந்து வேள்வி நடத்திட்டு இருந்தாரு. அந்த முனிவரை பார்த்த மன்னன் சொல்றாரு, ஐயா, நான் தான் இந்த நாட்டினுடைய மன்னன் நரசோமன். இங்க வேட்டையாடுறதுக்காக வந்தேன். ஆனா என்னமோ தெரியல, இந்த சூழ்நிலை என்னை அப்படியே மாத்திருச்சு. இந்த யாகத்துக்கோ இல்ல உங்களுக்கோ ஏதாவது உதவி பண்ணணும்னு தோணுது. உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த முனிவர் சொல்றாரு, இந்த காட்டுல நிறைய கொடிய விலங்குகள் இருக்கு. அதை வேட்டையாடுறதுக்கு நிறைய வேட்டைக்காரர்கள் வராங்க. இந்த விலங்குகள்னாலையும் வேட்டைக்காரர்கள்னாலையும் என்னுடைய யாகம் நிறைய இடத்துல தடைப்படுது. நான் ஒரு முக்கியமான யாகம் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த யாகம் தடைப்படாம நடக்க பாதுகாப்பு வேணும்னு கேட்க, மன்னர் வேற யாரையாவது பாதுகாப்புக்கு நியமிச்சிருக்கலாம் இல்லையா? ஆனா தானே இங்க பாதுகாப்பு கொடுக்கறேன்னு அந்த காட்டிலேயே தங்கிட்டாரு. சில நாட்கள் போகுது, யாகமும் வெற்றிகரமா முடிஞ்சது. அப்போ அந்த முனிவர் எழுந்து வந்து நரசோமன்ட்ட நின்னு சொல்றாரு, உன்னுடைய பாதுகாப்புனாலதான் இந்த யாகத்தை வெற்றிகரமா முடிக்க முடிஞ்சது. உனக்கு ஏதாவது ஒரு வரம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு அப்படின்னு கேட்க, நரசோமனுக்கு என்ன பேசணும்னு தெரியாம அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்னாரு. பேச வார்த்தை வரலன்னு தான் சொல்லணும். அந்த நேரத்துல அந்த முனிவர் சொல்றாரு, நீ நாட்டினுடைய மன்னரா இருக்கிறதுனால நிறைய இடத்துக்கு போர் தொடுக்க போக வேண்டிய சூழ்நிலை வரும். நான் இங்க ஒரு சக்தியை உருவாக்கி இருக்கேன். 7 உலகத்திலையும் இருக்கக்கூடிய அசுர சக்திகள் எல்லாத்தையும் சேர்த்து சந்திரபிரபா அப்படின்ற ஒரு சக்தியை உருவாக்கி இருக்கேன். அந்த சக்தியை உன்னுடைய உடலுக்குள்ள இப்போ நான் செலுத்த போறேன். இதனால உனக்கு என்ன நன்மை தெரியுமா? உன்னை எதிர்க்க உன் முன்னாடி யாரு கோபத்தோட நின்னாலும் உனக்குள்ள இருக்கிற இந்த சந்திரபிரபா பல மடங்கா பெருகுவான். உன்னுடைய சக்தியும் 1000 மடங்கு உயரும். உன் முன்னாடி எதிரிகளுடைய பலம் சுக்குநூறாக்கப்பட்டு அழிஞ்சு போவாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வரத்தை கொடுத்துட்டாரு. நரசோமனுக்கு தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு சுதாரிக்கிறதுக்குள்ள அந்த அசுர சக்தி அவருடைய உடம்புல புகுந்துருச்சு. வேட்டையாடுறதுக்காக வந்த எனக்கு இப்படி ஒரு வரமா அப்படின்னு பல ஆச்சரியம் கலந்த சிந்தனையோட குதிரையில நாட்டுக்கு பயணத்தை தொடங்குறாரு. இவ்வளோ நேரம் இந்த மன்னரை பத்தி பார்த்தோம். ஆனா இவர் யாரு, இவருடைய சுபாவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ராஜ வம்சத்துல பிறந்ததுனால போர்க்கலை, வாழ்வீச்சுன்னு வீர பராக்கிரமசாலியா வளர்ந்தாரு. பீமன் மாதிரியே கதாயுத பயிற்சி, அதுல உள்ள நுணுக்கங்கள் எல்லாமே இந்த மன்னருக்கும் நல்லாவே தெரியும். அது மட்டுமா, குதிரைகளுடைய பாஷை நல்லாவே தெரியும். அதனால சிறந்த தேரோட்டியாவும் இருந்தாரு. தேரோட்டுறதுல இவருக்கு நிகர் இவர் மட்டும்தான். ரதத்தை இவ்வளோ சிறப்பா ஓட்டுறதுனால இவரை இந்த நாட்டு மக்கள் மத்ரதன் அப்படின்னு பெயர் வச்சு புகழ்ந்தாங்க. இவ்வளவு வீர பராக்கிரமசாலியா இருக்கிற மன்னருக்கு ஒரு குறை இருந்தது. அது பெரிய பலவீனம்னு கூட சொல்லலாம். அது என்னன்னா பசி. பசின்னு வந்துட்டா தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு அவருக்கே தெரியாது. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி எங்க உணவு கிடைக்குதோ அங்க போய் சாப்பிடுவாரு. இப்படிப்பட்ட மன்னர் தான் வரம் வாங்கிட்டு தன்னுடைய அரண்மனைக்கு போய் தன்னுடைய அறையில அசதியில படுத்துட்டாரு.
அந்த அசுர சக்தியால அவருடைய உடல் வழக்கத்தை விட கனமா தெரிஞ்சது. ஆனா அவருடைய மனம் அந்த பிரமிப்புல இருந்து மீளவே இல்லை. இன்னைக்கு நடந்தது உண்மையா? யார் அந்த முனிவர் அப்படின்னு யோசிச்சுட்டே ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாரு. மன்னருக்கு கனவு வந்தது. கனவுல காட்டுல வரம் கொடுத்த முனிவர் வந்தாரு. அவர்கிட்ட இருந்து வந்த ஒளி அவ்வளோ தெய்வீகமா இருந்தது. நல்லா கவனிச்சு பாக்குறப்போதான் அந்த முனிவர் முகம் மாறுது. அட ஆமாங்க, அவரு சிவபெருமானா மாறி நிக்கிறாரு. சிவபெருமான் சொல்றாரு, உனக்கு இந்த வரத்தை கொடுத்தது நான் தான். எந்த ஒரு எதிரி கோபத்தோட உன்னை அழிக்க வந்து நிக்கிறானோ, இந்த அசுர சக்தியால அவனுடைய பலம் சல்லி சல்லியா நொறுக்கப்பட்டு உன்கிட்ட தோற்று போவான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சிவபெருமான் மறைஞ்சிட்டாரு. மன்னர் வேகமா தூக்கத்திலிருந்து எழுந்திருக்க அவருடைய மனம் ஆச்சரியத்திலிருந்து இன்னும் மீளல. அப்புறம் என்ன, எத்தனை எதிரிகள் மன்னரை நோக்கி படையெடுத்து வந்தாலும் அவனுடைய பலம் சல்லி சல்லியா நொறுக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டது. மன்னருக்கே வெற்றி. இதனாலேயே இவரை எல்லாரும் சல்லியன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இது சல்லியன் கதை தானே, எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே அப்படின்னு நினைக்காதீங்க. சல்லியன் கதையோட முற்றிலும் வேறுபட்ட புதிய கதை. சல்லியன் உடம்புல இருக்கிற அந்த அசுர சக்தி இன்னும் என்னெல்லாம் பண்ணுச்சுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்குல்ல? அதே ஆர்வத்தோட மீதி கதையும் பார்த்திடலாம். இந்த சல்லியனுக்கு திருமணமாகி பூஜாவதி அப்படின்ற ஒரு அழகான மனைவி இருந்தா. இவங்க 2 பேருடைய காதல் வாழ்க்கையின் அடையாளமா அவங்களுக்கு 2 மகன்கள் பிறந்தாங்க. அவங்களையும் வீர பராக்கிரமசாலியா தான் வளர்க்குறாரு சல்லியன். தனக்கு கிடைச்ச வரத்தை பத்தி தன்னுடைய மனைவி கிட்ட கூட சொல்லாம ரொம்ப ரகசியமா வச்சிருந்தாரு. ஒரு நாள் தன்னுடைய நெருங்கிய நண்பரான பாண்டுவை பாக்குறதுக்காக காட்டுக்கு போறாரு. பாண்டுக்கு தான் தன்னுடைய சகோதரியான மாத்திரிய திருமணம் செஞ்சு கொடுத்திருந்தாரு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது பாண்டுவும் மாத்திரியும் இறந்து போயிட்டாங்கன்னு. அப்போ அவங்களுக்கு 2 மகன்கள் இருந்தாங்க, நகுலன், சகாதேவன். தாய் மாமனா நானே இந்த குழந்தைகளை வளர்த்துக்கிறேன் அப்படின்னு கேட்க, நகுலனும் சகாதேவனும் குந்தி தேவி எங்களை பாரபட்சம் இல்லாம வளர்க்குறாங்க, நாங்க இங்கேயே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல, இப்போதான் சல்லியன் வாக்கு கொடுக்கிறாரு. எனக்கு என்னதான் 2 மகன்கள் இருந்தாலும் நீங்க தான் மற்ற நாட்டினுடைய வாரிசு, எனக்கு அப்புறம் நீங்க தான் அரியணை ஏறணும் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு கிளம்பி போறாரு. பாண்டவர்கள் சூதாட்டத்துல தோல்வி அடைஞ்சு 13 ஆண்டுகள் வனவாசம் முடிஞ்சு துரியோதனன் கிட்ட நாட்டை கேட்கறதுக்காக போறாங்க. ஆனா துரியோதனன் நாட்டை கொடுக்க மறுத்துட்டான். இதனுடைய விளைவா குருஷேத்திர போர் ஆரம்பமாகுது. இந்த மாதிரியான சூழ்நிலையில துரியோதனன் பக்கம் துரோணர், பீஷ்மர், கர்ணன் எல்லாரும் இருக்காங்க. அப்போ பாண்டவர்கள் பக்கம் யார் வருவா? அதான் சல்லியன் இருக்காரே, தன்னுடைய மருமகன்களுக்காக வராம இருப்பாரா என்ன? விஷயம் தெரிஞ்ச அடுத்த நொடி தன்னுடைய குதிரை படை, யானை படை, ஒட்டகப்படை, காலாட்படைன்னு பெரும் படையோட கடல் மாதிரி திரண்டு வராரு. மற்ற தேசத்துல இருந்து குருஷேத்திரத்துக்கு பயணம் பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ரொம்ப நாள் பயணம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பாலை நிலத்தை கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நமக்கே நல்லா தெரியும் இல்லையா, பாலை நிலத்துல ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்காதுன்னு. இவங்க எல்லாரும் வறண்டு பசித்தாகத்தோட நடக்கிறாங்க. பாலை நிலத்தை ரொம்ப சிரமப்பட்டு கடந்துடுறாங்க. சல்லியனுக்கு தான் பசின்னு வந்துட்டா தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாது இல்லையா, எங்கேயாவது உணவு கிடைச்சிராதா அப்படின்னு சுத்தி முத்தி பாக்குறாரு. சல்லியனுடைய கண்ணுல பெரிய பெரிய கூடாரங்கள் தென்படுது. இது என்ன, இங்க கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த கூடாரத்தை நோக்கி போறாரு. கிட்ட நெருங்க நெருங்க என்னமோ நல்ல வாசனை அவரையே அறியாம இழுத்துட்டு போகுது. முதல்ல அவருக்கு தண்ணீரும் பானகமும் கொடுத்தாங்க. அந்த கூடாரத்துக்குள்ள போய் பார்த்தா மலை மாதிரி உணவுகள் தயாரிக்கப்பட்ட நிலையில இருந்தது. எவ்வளவு வகையான உணவுகள் தெரியுமா? சல்லியன் அங்க இருந்த உணவுகள் எல்லாத்தையும் பார்த்து, இந்த உணவுகள் எல்லாத்தையும் நான் இப்பவே சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு அங்க அமைக்கப்பட்டிருந்த ஒரு சிம்மாசனத்துல அமரவும் சல்லியனுக்கு உணவு பரிமாறினாங்க. ஆஹா, என்ன ருசி, என்ன மனம், என்ன சுவை அப்படின்னு எதுக்காக வந்திருக்கோன்றதையே மறந்து உணவை ரசிச்சு ருசிச்சு ஒவ்வொரு வகையா சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அரை வயிறு நிரம்பினதுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம், நம்ம கூட வந்தவங்க என்ன ஆனாங்க அப்படின்றதையே உணர்ந்து திரும்பி பார்க்கறாரு. அவங்களுக்கும் உணவெல்லாம் வழங்கப்பட்டது. விலங்குகளுக்கு கூட தண்ணீரும் புட்களும் கொடுத்தாங்க. நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிட்டு கிட்டத்தட்ட உணவெல்லாம் முடிக்க போற நேரத்துல சல்லியன் சொல்றாரு, இந்த உணவை எனக்கு கொடுத்தவங்களுக்கு என்னுடைய உடல், பொருள், ஆவி எல்லாமே சமர்ப்பணம். அவங்களுக்கு நான் என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சல்லியனுடைய தோல்ல யாரோ கை வச்ச மாதிரி இருந்தது. திரும்பி பார்த்த உடனேயே அவருடைய முகம் அப்படியே சுருங்கிருச்சு. அவரு ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடியே என்ன மாமா நல்லா இருக்கீங்களா அப்படின்ற வார்த்தை கேட்டது.
அங்க நின்னது யாரு தெரியுமா? துரியோதனன். மாமா, நீங்க பசி தாங்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்காக தான் நான் வர வழியில இந்த உணவெல்லாம் தயார் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லவும் சல்லியனுக்கு தான் எவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டோம் அப்படின்றது இப்பதான் தெரிஞ்சது. மாமா, உங்களுடைய உடல், பொருள், ஆவி எல்லாமே சமர்ப்பணம், என்ன கைமாறு பண்ண போறேன்னு கேட்டீங்களே, நீங்க இந்த போர்ல பாண்டவர்கள் பக்கம் நின்று போர் புரியாம ஏன் பக்கம் நின்று போர் புரியணும்னு சொல்லவும் சல்லியனுக்கு இப்பதான் சுயநினைவே வந்தது. இவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டோமே இந்த பசியால அப்படின்னு அவரால் அப்பதான் உணர முடிஞ்சது. சல்லியனுக்கு தன்னுடைய தங்கை மகன்களான நகுலனையும் சகாதேவனையும் ரொம்பவே பிடிக்கும். அவங்களுக்கு ஆதரவாதான் படையெடுத்து வந்த அவருக்கு இப்படி ஒரு சூழ்நிலையில சிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருச்சு. கடமையா வாய்மையா அப்படின்னு யோசிச்சு பார்த்த சல்லியன் வாய்மைதான் முக்கியம் அப்படின்னு வேற வழி இல்லாம துரியோதனன் கிட்ட தம் பக்கம் நின்று போர் புரிய ஒத்துக்கிறாரு. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் சல்லித்தனம் அப்படின்ற வார்த்தை வந்தது. மனம் இல்லாம தன் படையோட குருஷேத்திரத்துக்கு கிளம்பி போறாரு. இப்படிப்பட்ட சூழ்ச்சியை செஞ்சது யாரு தெரியுமா? சல்லியன் கிளம்பி போனதுக்கு அப்புறமா துரியோதனன் அந்த கூடாரத்துக்கு பின்னாடி போய் கை கொடுக்கறான். யாருக்கிட்ட தெரியுமா? சகுனி கிட்டதான். சகுனி போட்ட திட்டம்படி இப்போ துரியோதனன் பக்கம் சல்லியன் வந்தாச்சு. இப்போ துரியோதனன் பக்கம் சல்லியன் இருக்கிறதுனால பாண்டவர்கள் கிட்ட பேசணும்னா கூட துரியோதனன் கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் போகணும். துரியோதனன் கிட்ட அனுமதி கேட்டு பாண்டவர்களை பாக்குறதுக்காக சல்லியன் போறாரு. சல்லியனை பார்க்கவும் பாண்டவர்களுக்கு ஒரே சந்தோஷம். இப்படி சந்தோஷமா இருக்கிற பாண்டவர்கள் கிட்ட நடந்த விஷயத்த சொல்லவும் நகுலனுக்கும் சகாதேவனுக்கும் அவ்வளோ கோபம் வந்தது. வார்த்தைக்கு வந்தபடியெல்லாம் திட்டினாங்க. அப்ப யுதிஷ்டர் குறுக்கிட்டு, ஒரு நல்ல அரசனா வாய்மைதான் முக்கியம்னு செயல்பட்டிருக்காரு சல்லியன், அதனால அவரை ஒன்னும் சொல்ல வேணாம். ஆனா மாமா, நீங்க எங்களுக்காக ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்க சல்லியன் என்னன்னே தெரிஞ்சுக்காம சரின்னு ஒத்துக்கிறாரு. இப்படி சரின்னு ஒத்துக்கிறதுனாலதான் அவருடைய நிலைமை இப்படி இருக்கோ என்னவோ. யுதிஷ்டன் கேட்கிறாரு, எப்படியும் அர்ஜுனனுக்கு எதிராக கர்ணனை தான் நிறுத்தி வைப்பாங்க. இந்த கர்ணன் கிட்ட அர்ஜுனனை பத்தி உயர்வா பேசினா அவனுடைய உறுதிய நிலைக்குலைய வைக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் இந்த போர்ல எங்களுக்காக செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லவும் சல்லியன் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. துரியோதனனுக்கு இப்படி ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன், இப்போ யுதிஷ்டருக்கு இப்படி ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன், நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு ஒரே குழப்பமான நிலைமையில போறாரு. இப்போ 16வது நாள் போர் நடக்குது. போரோட உச்சம்னே சொல்லணும். மதிய நேரம். சல்லியனால பசி தாங்க முடியல. எங்கேயாவது உணவு கிடைக்காதா அப்படின்னு போரோட நடுவுலயே உணவை தேடி அலைய ஆரம்பிச்சிட்டாரு. பசிய அடக்க முடியாதது அவருக்கு எந்த அளவுக்கு பலவீனம்னு பாருங்க. கொஞ்ச தூரம் நடந்து போகவுமே உணவு வாசனை அவரை இழுக்க ஆரம்பிச்சது. வாசனை வந்த திசை நோக்கி அவரையே அறியாம நடந்து போறாரு. ஒரு சின்ன குடில் இருந்தது. அங்க வாழை இலை மேற்கு நோக்கி போடப்பட்டிருந்தது. யாருடைய குடில், யாருடைய உணவுன்னு எதையுமே யோசிக்காம தன்னுடைய பசிய தீத்தா போதும்னு அந்த வாழை இலை பக்கத்துல அமர்ந்துட்டாரு. வகை வகையா உணவுகள் எல்லாம் பரிமாறப்பட்டது. யாரு பரிமாறினான்னு கூட பார்க்காம சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அவருடைய வாழ்க்கையில அப்படி ஒரு ருசியான உணவை அவர் சாப்பிட்டதே கிடையாது. சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே இங்கேயும் வார்த்தையை விடுறாரு, என்னுடைய பசிய தீர்த்தவருக்கு நான் என்ன கைமாறு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நிமிர்ந்து பார்த்தா கிருஷ்ணன் சாப்பாட்டு கரண்டியோட நின்றுட்டு இருந்தாரு. சல்லியனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. சல்லியன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கிருஷ்ணர் சொல்றாரு, சல்லியா, நீ எனக்கு ஒரு கைமாறு பண்ணணும்னு சொன்ன இல்லையா, அது என்னன்னா தேர ஒரு அடி கீழே இறக்குறதுக்கான வித்தை என்ன அப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, அதை மட்டும் எனக்கு சொல்லி கொடுக்குறியா அப்படின்னு கேட்கவும் சல்லியனுக்கு அழுகையே வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். கிருஷ்ணா, என்னுடைய நிலைமை ஏன் இப்படி இருக்கு? பாண்டவர்களுக்காக படையெடுத்து வந்த, இப்போ துரியோதனன் பக்கம் நின்று போர் புரியிறேன். பாண்டவர்களுக்கு வேற வாக்கு கொடுத்துருக்கேன், இப்போ உனக்கு வேற கைமாறு பண்றேன்னு சொல்லிட்டேன். என்னுடைய நிலைமை ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்க கிருஷ்ணர் ஒரு கதை சொல்றாரு. சல்லியனோட சேர்ந்து நம்மளும் அந்த கதையை கேட்கலாமா? பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஹிரண்யகசிபு அப்படின்னு ஒரு அசுர மன்னன் இருந்தான். அசுர குலம் எப்பவுமே தலை தோங்கணும், தேவர்கள் குலம் அழியணும் அப்படின்ற எண்ணத்திலே இருப்பான். ஆனா
அவனுக்கு தப்பி பிறந்த மகன் பிரகலாதன், மகாவிஷ்ணுவுடைய தீவிரமான பக்தன். இந்த ஹிரண்யகசிபுக்கு இன்னொரு மகன் இருந்தான். அவனுடைய பெயர் சம்ஹலாதன். இந்த சம்ஹலாதனுக்கு தன்னுடைய சகோதரனான பிரகலாதனை ரொம்பவே பிடிக்கும். தந்தை தேவர்களை அழிக்க துடிக்கிறாரு, தன்னுடைய சகோதரன் தேவர்களுக்கு ஆதரவு. அதனாலேயே தேவர்களோட நடக்கிற போர்ல தன் தந்தை பக்கமும் இருக்க முடியாம, தன் சகோதரன் பக்கமும் நிற்க முடியாம, தேவர்களோட நடக்கிற போர்ல அவனால முழுமையான ஈடுபாடு காட்ட முடியாம இந்த வருத்தத்திலேயே போர்ல மாண்டு இறந்து போயிட்டான். இத சொல்லிட்டு இருக்கும் போதே சல்லியன் கிருஷ்ணர்கிட்ட கேட்கிறாரு, இந்த கதையை எதுக்கு இப்போ எனக்கு சொல்றீங்கன்னு கேட்க கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த சம்ஹலாதன் வேற யாரும் இல்ல, முற்பிறவில நீதான். போன பிறவில புலம்பியே இறந்து போயிட்ட. அதனாலதான் அந்த பிறவியோட தொடர்ச்சியா அதே மாதிரியான சூழ்நிலை உனக்கு ஏற்பட்டிருக்கு. இதையாவது நீ சரிவர செஞ்சாதான் அடுத்த பிறவி உனக்கு நல்லபடியா அமையும் அப்படின்னு சொல்லவும் சல்லியனுக்கு தன்னுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு இப்போதான் புரிஞ்சுது. கிருஷ்ணர் கிட்ட தேர ஒரு அடி கீழே இறக்குறதுக்கான ரகசியத்தை சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. குருஷேத்திர போரோட 17வது நாள். கர்ணனுடைய நட்சத்திரம் பூரட்டாதி. இந்த நட்சத்திரத்துக்கு உதவும் நட்சத்திரம் அப்படின்னா உத்திரட்டாதி. சல்லியனுக்கு தான் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கு. கர்ணன் வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கு சல்லியன் தான் தேரோட்டியா இருக்கணும். துரியோதனன் மூலமா எப்படியோ சல்லியன்ட்ட பேசி கர்ணனுக்கு தேரோட்டியா இருக்க சம்மதம் தெரிவிச்சிட்டாரு. போர் தொடங்குது. இப்போ கர்ணனுக்கு தேரோட்டியா சல்லியன் இருக்க, எதிர அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் தேரோட்டியா இருக்காரு. சல்லியன் பாண்டவர்களுக்கு கொடுத்த வாக்குப்படி கர்ணன் கிட்ட அடிக்கடி அர்ஜுனனை பத்தி உயர்வா பேசுறதும், துரியோதனனுக்கு கொடுத்த வாக்குப்படி பாண்டவர்களுக்கு எதிராக போரிடுறதுமா அந்த நாள் போயிட்டே இருந்தது. ஒரு கட்டத்துல கர்ணன் தன்னுடைய நாகாஸ்திரத்தை அர்ஜுனனுடைய தலையை நோக்கி குறிவைக்கும் போது சல்லியன் மார்புக்கு குறிவைக்க சொல்றாரு. ஆனா கர்ணன் சொல்றாரு, நான் ஒரு வீரன், அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லி மறுத்துட்டு அர்ஜுனனுடைய தலைக்கு குறிவைக்கவும் கிருஷ்ணர் இப்பதான் சல்லியன் கிட்ட கத்துக்கிட்ட வித்தையை பயன்படுத்துறாரு. தேர ஒரு அடி கீழே இறக்கவும் அர்ஜுனனுடைய தலைப்பாகையை மட்டும் எடுத்துட்டு போயிருச்சு. சல்லியன் மறுபடியும் முயற்சி செய்ய சொல்றாரு. கர்ணன் சொல்றாரு, இப்போ குந்தி தேவி கிட்ட கொடுத்த வாக்குப்படி நாகாஸ்திரத்தை என்னால ஒரு முறைதான் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கர்ணனுடைய தேர் ஒரு அடி பூமியில சிக்கிருச்சு. கர்ணன் அதை போய் சரி செய்ய சொல்றாரு. சல்லியன் சொல்றாரு, நான் சொன்ன எதையுமே நீ கேட்கல, தேரோட்டுறது மட்டும்தான் என்னோட வேலை, இதை சரி செய்யறதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்லி சல்லியன் கோபத்தோட போக கர்ணன் அந்த இடத்திலேயே நிராயுத பாணியா இறந்து போயிட்டாரு. சல்லியனுக்கு குருஷேத்திரத்துல கௌரவர்களால ஒரு குடில் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குடிலுக்கு அவர் போறாரு. அந்த சமயம் அவருடைய மனைவியான பூஜாவதி அவரை பார்க்கறதுக்காக அங்க வந்திருந்தாங்க. அவங்கள பார்க்கவும் அவருக்கு ஒரே சந்தோஷம். அவங்க இப்படியே பேசிட்டு இருக்கட்டும், இதற்கிடையில பாண்டவர்கள் என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம். கிருஷ்ணர் சொல்றாரு, கௌரவர்கள் பக்கம் இருந்தது பீஷ்மர், துரோணர், கர்ணர் எல்லாத்தையுமே நம்ம அழிச்சிட்டோம். இன்னும் இருக்கிறது சல்லியன் மட்டும்தான். சல்லியன் இறந்தா மட்டும்தான் பாண்டவர்களுக்கு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு நகுலனையும் சகாதேவனையும் கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க சல்லியன் கிட்ட போய் சொல்லுங்க, உங்களை எதிர்த்து எங்களால போரிட முடியாது, அதனால நாங்களே மாண்டு போக போறோம் அப்படின்னு சொல்லுங்க. அப்படி சொன்னா சல்லியன் அவனுடைய இறப்புக்கு அவனே முன்ன வந்து ஒத்துக்குவான் அப்படின்னு கிருஷ்ணர் ஒரு சூழ்ச்சி செஞ்சாரு. நகுலனும் சகாதேவனும் வெள்ளை நிற ஆடையை உடுத்திட்டு சல்லியனை பார்க்கறதுக்காக போறாங்க. வெள்ளை நிற ஆடையை எப்போ உடுத்துவாங்கன்னா சாக போறோம் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் அந்த காலத்துல உடுத்துவாங்க. அந்த ஆடையை உடுத்திக்கிட்டு சல்லியனை பார்க்கறதுக்காக போறாங்க. போற வழியெல்லாம் அவங்களுக்கு ஒரே அழுகை. ஏன்னா அவங்க பிறந்த கொஞ்ச நாள்லயே அவங்களுடைய தாய் தந்தை இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய இரத்த சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு சல்லியன் மட்டும்தான் இருந்தாரு. இப்போ சல்லியனை கொல்றதுக்கு நம்மளே இப்படி விதிவிலக்கா இருக்கோம் அப்படின்னு வேதனையோட போறாங்க. சல்லியனை பார்க்கவும் அவங்க மனசில்லாம பேசுறாங்க. நாளைக்கு போர்ல நாங்க இறக்க போறோம் அப்படின்னு சொல்லவும் அவங்க அணிஞ்சிருந்த வெள்ளை நிற ஆடையை பார்க்கவும் மனசுடைஞ்சு போயிட்டாரு சல்லியன். கிருஷ்ணருடைய சூழ்ச்சி என்னன்றது சல்லியனால நல்லாவே உணர முடிஞ்சது. நீங்க எதுக்காக இறந்து போக போறீங்க, நான் மாண்டு போறேன் அப்படின்னு சொல்லவும் நகுலனுக்கும் சகாதேவனுக்கும் சொல்ல வார்த்தையே வரல. ரொம்பவே நொந்து போய் அவருடைய காலில் விழுந்துட்டாங்க. தன்னுடைய மருமகன்களுக்கு இதுதான் கடைசி ஆசிர்வாதம் அப்படின்னு அவரும் ஆசிர்வாதம் பண்ணி, நீங்க போய் பீமனை எனக்கு எதிராக போர் செய்ய விட வேணாம், யுதிஷ்டரை எனக்கு எதிராக போர் புரிய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ரொம்பவே மன வேதனையோட நகுலனும் சகாதேவனும் கிருஷ்ணர் கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாங்க.
கிருஷ்ணருக்கு மட்டும்தான் சிவபெருமான் சல்லியனுக்கு கொடுத்த வரத்தை பத்தி தெரியும். ரொம்பவே கோபத்தோட வர யாரும் அவன் முன்னாடி வந்து நின்னா சல்லியனுக்கு தான் வெற்றி கிடைக்கும். அதனால கிருஷ்ணர் யுதிஷ்டர்கிட்ட சொல்றாரு, நீ சல்லியன் முன்னாடி போய் எந்த கோபமும் படாம சிரிச்ச முகத்தோட நின்று போரிடணும், அப்போதான் சல்லியனுக்கு அழிவு அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ பாண்டவர்கள் விடியற்காலை பொழுதுக்காக ஆவலோட காத்துட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, சல்லியனுக்கு தான் மறுநாள் இறக்க போறோம் அப்படின்ற செய்தி தெரிஞ்சதுனால பூஜாவதியோட அன்னைக்கு இரவு ரொம்ப சந்தோஷமா கழிக்கிறாரு. ஆனா தன்னுடைய மனைவி கிட்ட அதை பத்தி எதையுமே வெளிக்காட்டிக்காம அவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்ற சந்தோஷமான தருணங்களை பேசியே அந்த இரவு நேரத்தை கழிச்சிட்டாங்க. விடியற்காலை பொழுது பூஜாவதி அசந்து தூங்கிட்டாங்க. அந்த சமயம் சல்லியன் வெள்ளை நிற கவசம், வெள்ளை நிற ஆடையை உடுத்திட்டு தூங்கிட்டு இருக்கிற தன்னுடைய மனைவியை பார்க்குறாரு. இதுதான் உன்னை நான் கடைசியா பார்க்க போறதா அப்படின்னு மனசு நொந்து போய் அழுகவும் முடியாம சொல்லவும் முடியாம ரொம்ப வேதனையோட கிளம்பி போறாரு. அவங்க போட்ட திட்டம் படி போர்க்களத்துல சல்லியன் போய் நிக்க யுதிஷ்டர் எதிர சிரிச்சுட்டே வந்து நிக்கிறாரு. ரொம்ப நேரம் ஆகல, ஒரே அம்பல ரொம்ப சுலபமா சல்லியன் மாண்டு போய் கீழே விழுந்துட்டாரு. இப்போ குடில்ல கண் விழித்து பார்த்த பூஜாவதிக்கு ஒரே அதிர்ச்சி. தாம் பக்கத்துல கணவர் இல்லைன்னு போர்க்களத்துக்குள்ள போறா. ரத்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுச்சு. அவ்வளவு பிணங்கள் இருந்தது. தலை தனியா, கை தனியா, கால் தனியான்னு ஒவ்வொருத்தரையும் பார்க்குறப்போ அவ நொந்து போய் தன்னுடைய கணவர் இறந்து கிடக்கிறத பார்த்து பயந்து போய், என் கணவர் இல்லாத இந்த உலகத்துல ஒரு நொடி கூட என்னால இருக்க முடியாதுன்னு பக்கத்துல இருக்கிற ஈட்டியை எடுத்து தன்னையே குத்தி தற்கொலை செஞ்சுட்டு பூஜாவதியும் இறந்து போயிட்டா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சல்லியனுடைய உடம்புக்குள்ள இருந்த அசுர சக்தியான சந்திரபிரபா என்ன ஆனான்னு தானே கேக்குறீங்க. யுதிஷ்டன் சிரிச்ச முகத்தோட நின்று போரிட்டதுனால சந்திரபிரபானால பல மடங்கா பெருக முடியல. அதுக்கு பதில தன்னைத்தானே பல மடங்கா வகுந்துகிட்டான். அதுக்கப்புறமா காத்துல கலந்துட்டான். இப்போ சல்லியனுக்கும் கிருஷ்ணருடைய சூழ்ச்சி நல்லாவே தெரியும் இல்லையா? அதனால அந்த அம்புக்கு தன்னைத்தானே பலி கொடுத்துக்கிட்டாரு. பாத்தீங்களா, கிருஷ்ணர் சல்லியனை மேற்கு திசை நோக்கி அமர வச்சு உணவு கொடுத்தாரு. இந்த மாதிரி நம்மளும் உறவினர் வீட்டுல மேற்கு திசை நோக்கி அமர்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பா பகை வளரும். அதே மாதிரிதான் துரியோதனன் சாப்பாடு போட்டு சல்லியனை பயன்படுத்துறான். நம்மளுடைய உறவினர்கள் நம்மளை பயன்படுத்திக்க போறாங்கன்னு தெரிஞ்சா அந்த உறவினர் வீட்லயும் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரிதான் நமக்கு ஒரு முக்கியமான உறவு இருக்காங்க, அந்த உறவு நம்ம வாழ்நாள் முழுவதுமா தொடரணும் அப்படின்னா அந்த உறவினர் வீட்டுல மேற்கு திசை நோக்கி அமர்ந்து சாப்பிடக்கூடாது. ஒருவேளை அந்த உறவினர் நமக்கு வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேற்கு திசை நோக்கி அமர்ந்து கண்டிப்பா சாப்பிடலாம். இததான் அந்த காலத்துல இருந்து வழக்கத்துல இருக்கு. இந்த முறையை தான் கிருஷ்ணர் சல்லியனுக்கு பயன்படுத்தினாரு. அதே மாதிரி தாங்க, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கவே கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முதல்ல சரிவர முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த வேலைக்கு போகணும். ரெண்டுலயும் கால் வச்சோம்னா சல்லியனுக்கு ஏற்பட்ட நிலைமைதான். நம்ம கடமையை சரியா முடிக்கிற வரைக்கும் மறுபிறவி எடுத்துட்டே இருக்க வேண்டியதுதான். அது மட்டும் இல்லாம நமக்கு ஒருத்தவங்க உதவ வராங்க அப்படின்னா அவங்களுடைய நட்சத்திரம் நமக்கு உதவும் நட்சத்திரமா இருக்குன்னா கண்டிப்பா அவங்க சொல்றத நம்ம கேட்டா அந்த காரியம் வெற்றி அடையும் அப்படின்றது ஜாதக ரீதியான பெரிய நம்பிக்கை. இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புறேன். இத்துடன் இந்த காணொளி இனிதே முடிவடைகிறது. மீண்டும் மற்றொரு காணொளியில் கதைப்போமா? நன்றி, வணக்கம்.